நான் சொல்றது கேளுப்பா. நம்ம எல்லாம் ஒண்ணா வேலை செய்யறவங்க. நமக்குள்ள அப்படி இப்படி ஆயிரம் இருக்கான். அதெல்லாம் கண்டுக்கூடாது. கண்டுக்க கூடாதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அபத்தமாய மேல பழைய போட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணியே. அப்ப எங்க போச்சு இந்த புத்தி? ரவி, அது வந்து அது உள்ள இருந்தே குளிப்பிடிச்சிக்கிய துரோகி. இப்ப சொல்லு, பாபுவை கொன்னது யார்? எனக்கு தெரியாது. தெரியாது? ஜெகபதியோட ஆளுங்க. இத தெரிஞ்சு நீ மூடி மறைச்சிருக்க. அந்த அப்பாவி விஸ்வநாதன் மேல பழைய போட்டு அவரை உள்ள தள்ளி இருக்க. ஏன் அப்படி பண்ண? இல்ல, அது வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பலியாட யாராவது வேணும் இல்ல? சேட்டு விட்டு கொள்ளையும் உனக்கு தெரிஞ்சு தானே நடந்தது. ஆமா. ஊர்ல நடக்கிற அக்கிரமங்க எல்லாத்துலயும் உனக்கு பங்குண்டு. ஒப்புக்கு நீ ஒரு போலீஸ் அதிகாரி, சட்டத்தின் காவலர். உன்ன மாதிரி புழுத்து போன பொறுக்கிங்கால தான் போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரே கெட்டு போகுது. உன்னை நான் சும்மா விட போறதில்லை. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சொல்ல வேண்டியதெல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் கோர்ட்ல சொல்லு. ஓகே சார், இருக்கிறேன். நான் தான் பேசுறேன். Who is speaking? சார், நான் எஸ் ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கிளைண்ட் விஸ்வநாதன் உயிருக்கு எந்த நிமிஷத்துலயும் ஆபத்து வரலாம். நீங்க உடனே ஸ்டேஷன் போங்க. ஹலோ ஹலோ. என்ன இது, ஒரு கையெழுத்து போட சொன்னா பெருசா பிகு பண்ணிக்கிறிய? போடியா. கையெழுத்து போடுறது சரி, ஆனா வெறும் வெள்ளைக்காயத்துல போட சொன்னா போடப்படாதா? இல்ல, வெள்ளத்தாள்ல கையெழுத்து போட்டுட்டா அப்புறம் நீங்க எது வேணாலும் அதுல எழுதிக்கலாம்ல. திருட்டு ராஸ்கல், திருட்டு புத்தி போகாதே உனக்கு. போடியா. கான்ஸ்டபிள், என்ன பண்றீங்க அவரை? இல்ல, ஒரு கையெழுத்து போட சொன்னா மாட்டேன்றாரு. வெறும் வெள்ளை பேப்பர்ல போட சொல்றாரு சார். வெள்ளத்தாள்ளி எதுக்கு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? அது வந்து பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு என் கிளையண்ட மிரட்டி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் நார அடிச்சு போடுவேன். சார், நீங்க இந்த வெள்ளத்தாள்ல எல்லாம் கையெழுத்து போட வேண்டியதில்லை. எதுக்கும் பயப்படாதீங்க. காலையில பாக்குறேன். கவனிச்சுக்கிறேன். சார், நான் பெருமாள் பேசுறேன். என்ன பெருமாள், தர்மராஜ் போன் பண்ணுவாருன்னு பார்த்தா நீங்க பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் உங்க விஷயமா தான் சார் போயிருக்கார், இன்னும் வரல. இந்த லாயர் பைய தொல்லதான் சார் சகிக்க முடியல. இப்ப கூட வந்து மிரட்டிட்டு போறான். அவ்வளவுதானே? அவன் சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்போ வச்சிரட்டுமா? இன்ஸ்பெக்டர் தர்மராஜா அப்படி எல்லாம் செஞ்சார்? எஸ் சார். என்னால நம்பவே முடியலையே. such a senior man. தர்மராஜ் இங்க வந்தது ஜெகபதியோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. உங்களுக்கு ஒரு போன் வந்தது. இன்ஸ்பெக்டர் சாரும் பாஸ்கரும் நம்ம டாக்டர் வீட்ல தான் இருக்காங்களாம். சொல்ல சொன்னாங்க. ஆஹா, வாப்பா. என்ன இப்படி? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. ஐயா ஆசீர்வாதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அப்படியா? நல்ல காரியம். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு பட்டுன்னு வந்து கல்யாணம்னு சொல்லுது. சும்மா அனுப்புனா நல்லா இருக்குமா? அது எப்படி? தம்பி, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புறேன். ஆமா.